ஆரம்பிக்கலாங்களா? போற போற சாங் ரெடி பண்ணிட்டா. அட நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா 9:16 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டு, அதாவது இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்டை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை செலக்ட் பண்ணப்போ ஏதாவது ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ளே ஆட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல உள்ள இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் ஆஃபில் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை தள்ளி விட்டுட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேமை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதா. இந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டுக்கு வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ நீங்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணா போதும். மீதி இருக்க லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்க இப்போ லிரிக்ஸுக்கு நீங்க ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதே மாரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஆடியோட எண்ட் வரையா பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருக்கிற எல்லா இமேஜுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணி குடுத்துட்டேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, நான் குடுத்துருக்க இமேஜுக்கு பதிலா உங்களோட இமேஜை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாவே முடிஞ்சுச்சு. வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குறுப்பு இருக்கா? மேல குறுப்பு இருக்கும். கீழ இமேஜ் இருக்கும். நீங்க குறுப்ப ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஓகேவா? ஜஸ்ட் கீழ உள்ள இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இங்க கீழ உள்ள மீடியா ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு, உங்க மொபைல் ஃபோன்ல உள்ள அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள தான் நீங்க சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். அதுல ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு, பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா, என்னோட இமேஜுக்கு பதிலா உங்களோட இமேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு, கலர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு, மீடியா ஐகானை செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி, பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க 9:16 இமேஜில் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து வரிசையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் அந்த 3 குரூப்புக்கு கீழே உள்ள இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஒரு 2 இமேஜை நான் வந்து கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அதே இமேஜை மறுபடியும் மேலே உள்ள இமேஜில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டபுள் இமேஜ் எங்கெங்கே நான் டபுள் இமேஜ் கொடுத்துருக்கேனோ அதை நான் கொடுத்துருக்க அந்த டபுள் இமேஜ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் மேலே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த சிங்கிள் இமேஜில் எல்லாத்துலேயும் நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு, நான் கொடுத்துருக்க அந்த டபுள் இமேஜில் மட்டும் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டா போதும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போற இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுச்சு. இதே மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேல உள்ள ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையில் ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.